கல்வி உரிமை சட்டத்தின் அடிப்படையில் 5 மற்றும் 8ஆம் வகுப்பு குழந்தைகளை கட்டாய தேர்ச்சி முறையை ரத்து செய்கிற திட்டத்தை ஏற்கனவே 16 மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. 2 யூனியன் பிரதேசங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 18 மாநிலம். ஆனால் இதில் இணையாத மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. ஆனால் பள்ளிக்கல்வித்துறை மாநில அரசு பட்டியல் கூட வருவதால் இந்த சட்டத்தை ஏற்பதா வேண்டாமா என்பதை மாநிலங்கள் தான் முடிவு செய்யும். சமூக நீதிக்கு எதிரான, குழந்தைகளுடைய கல்வி உரிமைக்கு எதிரான நடவடிக்கைகள் அந்த புதிய கல்விக் கொள்கையில் இருந்ததால் தமிழ்நாடு அரசு அதை ஏற்கவில்லை. ஏன் தமிழ்நாட்டை பார்த்து அவர்களுக்கு எரிச்சல் வருகிறது? இன்னும் கிராமப்புறங்களிலே கல்வி போய் சேராத இடத்திலே அடிப்படையிலிருந்து முதல் தலைமுறையாக எழுந்து வரக்கூடிய பிள்ளைகள், அவர்கள் கல்வி கற்க வேண்டும் என்றால் 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சியை அனுமதிக்க வேண்டும். வணக்கம். 5 மற்றும் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களின் கட்டாய தேர்ச்சி முறையை ரத்து செய்வதாக ஒன்றிய கல்வித்துறை அமைச்சகம் நேற்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டது. இந்த அறிவிப்பு வெளியான மறுகணமே தமிழ்நாட்டிற்கு இது பொருந்தாது என்று தமிழ்நாடு மாநிலத்தினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். கல்வித்துறை தொடர்பான விவாதங்கள் நேற்று இப்படியாக போய்கொண்டிருக்க, நேற்றைய தினமே இன்னொரு முக்கியமான அறிவிப்பும் தமிழ்நாடு அரசின் சார்பிலே திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் வழியாக வந்தது. அரசு பள்ளிகளிலே படிக்கிற மாணவர்கள் உயர்கல்வியை பெறுவதற்கு, இலவசமாக படிப்பதற்கு அவர்களுக்கு 6 கோடி ரூபாயை விடுவித்த அரசாணை நேற்றைய நாள் வெளியிடப்பட்டது. ஆக கல்வித்துறை தொடர்பான, குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை தொடர்பான விவாதங்கள் பெரிதாக பேசப்படுகிற நேரத்தில் 5 மற்றும் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுடைய பொதுத் தேர்வு, ஆண்டு பொதுத் தேர்விலிருந்து கட்டாய தேர்ச்சி முறை, ஏற்கனவே 8ஆம் வகுப்பு வரை கட்டாயமாக தேர்ச்சி முறை நீடித்து வருகிறது. இந்த கட்டாய தேர்ச்சி முறையை நீக்குவது, அவர்கள் கண்டிப்பாக பொதுத் தேர்வில் தோல்வியடைந்தால் 2 மாதங்களுக்கு அவர்களுக்குள் ஒரு மறுதேர்வை நடத்த வேண்டும். அந்த மறுதேர்வில் அவர்கள் தேர்ச்சி பெறவில்லை என்றால் அதன் பிறகு அவர்கள் முந்தைய வகுப்பிலேயே படிக்க வேண்டும் என்று. ஏற்கனவே இது நம் 10ஆம் வகுப்பிற்கு, 11ஆம் வகுப்புக்கு, 12ஆம் வகுப்புக்கு பார்க்கிறோம். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தோல்வியடைந்தால் அது அரியராக கருதப்பட்டு 12ஆம் வகுப்புக்கு போய்விடலாம். ஆனால் 10ஆம் வகுப்பில் தோல்வி அடைந்தால் தேர்ச்சி பெற்ற பிறகுதான் 11ஆம் வகுப்பில் சேர முடியும். 12ஆம் வகுப்பிலும் அப்படித்தான். அப்படி 5 மற்றும் 8ஆம் வகுப்பிற்கும் இந்த முறையே பின்பற்ற வேண்டும் என்று ஒன்றிய அமைச்சகம், கல்வி அமைச்சகம் இப்போது அந்த அறிவிப்பை வெளியிட்டது. இந்த அறிவிப்பானது கல்வி உரிமை சட்டம் 2019 அதில் ஏற்படுத்தப்பட்ட திருத்தங்கள் சார்பாக இந்த அறிவிப்பானது செயல்முறைக்கு வந்தது. ஏற்கனவே 2020 நியூ எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்விக் கொள்கை, அந்த வரைவு வெளியிடப்பட்டு பல்வேறு விமர்சனங்களை அது எழுப்பியது. குறிப்பாக பள்ளிகளை அருகாமையில் உள்ள தனியார் பள்ளிகளோடு இணைப்பது, அருகாமையில் இருக்கிற பெரிய நிறுவனங்களோடு அரசு பள்ளிகளை எல்லாம் இணைத்து அங்கே மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பது, அதோடு மும்மொழி கொள்கையை ஊக்குவிப்பது, அதனோடு இல்லாமல் இது முக்கியமாக 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பிலிருந்து பொதுத் தேர்வுகளை நடத்துவது. ஏற்கனவே 10 மற்றும் 12ஆம் வகுப்பு, அப்புறம் 11ஆம் வகுப்பு இந்த பொதுத் தேர்வுகளையே மாணவர்கள் எதிர்கொள்வதிலே உளவியல் சிக்கல் நிறையாக இருக்கிற போது 3ஆம் வகுப்பிலிருந்தே பொதுத் தேர்வு, 3ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கும் பொதுத் தேர்வு, 5ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கும் பொதுத் தேர்வு, 8ஆம் வகுப்பிலும் பொதுத் தேர்வு. அந்த பொதுத் தேர்வு முடிவுகளுக்கு பிறகு அந்த மாணவர்களை தொழில் கல்வி சார்ந்து கேட்டகரி வைஸா பிரிச்சு அவர்களை தொழில் கல்வி சார்ந்து நகர்த்துவது, இப்படி பல்வேறு சமூக நீதிக்கு எதிரான, குழந்தைகளுடைய கல்வி உரிமைக்கு எதிரான நடவடிக்கைகள் அந்த புதிய கல்விக் கொள்கையில் இருந்ததால் தமிழ்நாடு அரசு அதை ஏற்கவில்லை. இந்த கல்வி உரிமை சட்டமும் 2019 என்பது யாருக்கு பொருந்தும் என்று சொன்னால், நவோதயா பள்ளிகள், PM ஷேர் பள்ளிகள், கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள், சைனிக் பள்ளிகள் என்று 3000க்கும் மேற்பட்ட பள்ளிகள் ஒன்றிய அரசின் கீழ் இயங்கி வருகிறது. ஒன்றிய அரசின் கல்வித்துறையின் கீழ் இந்த கல்வித்துறையில் இயங்குகிற பள்ளிகளில் சேர வேண்டும் என்றுதான் மாநிலங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. அப்படி ஒன்றிய அரசின் கீழ் இயங்கி வருகிற இந்த பள்ளிகளுக்குத்தான் இந்த சட்டம் பொருந்தும். ஏனென்றால் பள்ளி கல்வித்துறை என்பது மாநில பட்டியலில் இருக்கிறது. கான்ஸ்டிடியூஷன் வழங்குகிற மத்திய பட்டியல், மாநில பட்டியல், ஒத்திசைவு பட்டியல், உயர்கல்வி நிறுவனங்கள் ஒத்திசைவு பட்டியலுக்கு போய்விட்டது. அது மாநில அரசாங்கத்தினுடைய முடிவு கையில் இல்லை. அதனால்தான் நீட் போன்ற தேர்வுகள், கியூட் போன்ற தேர்வுகள், நுழைவுத் தேர்வுகளை எல்லாம் ரத்து செய்து கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது ஆணை பெறப்பட்டது. அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலத்திலும் அது நீடித்தது. ஆனால் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம்
எப்பொழுது எமர்ஜென்சி பீரியடில் இந்திரா காந்தி அவர்கள் கல்வித்துறையை பொதுப்பட்டியலுக்கு மாற்றினாரோ அதிலிருந்து உயர்கல்வித்துறை மீதான நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு நேராக எடுத்து வருகிறது. மாநில அரசால் அதை எதுவும் செய்ய முடியும். ஆனால் பள்ளிக்கல்வித்துறை மாநில அரசு பட்டியல் கூட வருவதால் இந்த சட்டத்தை ஏற்பதா வேண்டாமா என்பதை மாநிலங்கள் தான் முடிவு செய்யும். இந்த திட்டத்திலே ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்த இந்த 2019 கல்வி உரிமை சட்டத்தின் அடிப்படையில் 5 மற்றும் 8ஆம் வகுப்பு குழந்தைகளை கட்டாய தேர்ச்சி முறையை ரத்து செய்கிற திட்டத்தை ஏற்கனவே 16 மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. 2 யூனியன் பிரதேசங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 18 மாநிலங்கள். ஆனால் இதில் இணையாத மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. தமிழ்நாடு அங்குதான் தனித்துவமாக இருக்கிறது. இந்திய அளவிலே இங்க உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 30,000 பள்ளிகளை மூடுகிற நிலை. ஏனென்றால் ஆசிரியர்கள் இல்லை, மாணவர்கள் இல்லை. அவர்கள் புதிய கல்விக் கொள்கையை பின்பற்றுகிறார்கள். அங்க இருக்கிற மாணவர்களை எல்லாம் இங்க மாணவர்கள் குறைவா இருக்கிறாங்க. தனியார் பள்ளிகளுக்கு டொனேஷன் கொடுப்பது அரசாங்கம். இந்த பள்ளிகளை நடத்துங்க, நாங்களே கொடுத்துட்றோம் காசு. அப்புறம் அந்த காசு தனியார் பள்ளிகளுக்கு வரலங்கிறதுனால குழந்தைகளை நிறுத்தினாங்க ஒரு மாதத்துக்கு முன்பு. இந்த நிலை தமிழ்நாட்டுக்கும் வரும் என்பதனால்தான் தமிழ்நாடு புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாததற்காகவே, மும்மொழி கொள்கையை ஆதரிக்காததற்காகவே தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய கல்வித்துறைக்கான நிதியை ஒன்றிய அரசாங்கம் வழங்குகிறது. 573 கோடி ரூபாய், 2152 கோடி ரூபாய் சமக்ரா சிக்ஷா அபியான் என்கிற திட்டத்தின் மூலம் ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாடு அரசுக்கு வழங்க வேண்டும். பள்ளி கல்வித்துறையின் அடிப்படையிலே பல்வேறு நலத்திட்டங்களை உருவாக்குவதற்கு, அங்கே ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு கிட்டத்தட்ட 20,000 ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை. 4 தவணையாக இந்த 2152 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு வழங்க வேண்டும். ஆனால் 2024-25ஆம் ஆண்டுக்கான இந்த நிதியை, ஜூன் மாதம் வழங்க வேண்டிய இந்த நிதியை, முதல் தவணையை 573 கோடி ரூபாயை ஒன்றிய அரசாங்கம் வழங்கவில்லை. ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கட்டளைக்கு கட்டுப்படவில்லை என்பதற்காக வழங்கவில்லை. நியூ எஜுகேஷன் பாலிசியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக அவர்கள் வழங்க மறுக்கிறார்கள். அதிலும் கூட தமிழ்நாடு அரசாங்கம் குழந்தைகளுடைய நலனை கருதி பாருங்க, 6 கோடி ரூபாய் இப்போது மாநில அரசாங்கம் உயர்கல்வி பயில போகிற அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு விடுவிப்பு செய்திருக்கிறது, அவர்களுக்கு படிக்க வேண்டும் என்பதற்காக. இப்படியான திட்டங்களை மாநில அரசே மேற்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு ஒன்றிய அரசு தள்ளுகிறது. ஏன் தமிழ்நாட்டை பார்த்து அவர்களுக்கு எரிச்சல் வருகிறது? கல்வித்துறையில் இந்தியாவிலேயே உயர்கல்வி சேருபவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். பள்ளி கல்விக்கு எவ்வளவு திட்டங்கள்? கொரோனா காலத்திலே மிகப்பெரிய அளவிலே குழந்தைகளுடைய கல்வி பாதிக்கப்பட்டது, அடிப்படை கல்வி. அந்த கல்வியை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் இல்லம் தேடி கல்வி திட்ட முறையை அறிமுகம் செய்தார். அதனைத் தொடர்ந்து எண்ணும் எழுத்தும் திட்டம், 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை உள்ள குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி போய் சேர வேண்டும், அது தடைபடக்கூடாது. அதே போல கல்வி தொலைக்காட்சி, வீட்டிலிருந்தே படிக்கிற நிலை வந்த போது கொரோனா காலத்திலேயே கல்வி தொலைக்காட்சி. இப்படி பள்ளி கல்வியை மேம்படுத்துவதற்கு 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கிற மாணவர்களுக்கு அவர்கள் உயர்கல்வி படிப்பதற்கு, இன்டர்வியூகளை அணுகுவதற்கு, ஆங்கில அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு எந்த நிறுவனத்தை அணுக வேண்டும், எந்த கல்லூரியில் சேர வேண்டும், பல்வேறு விதமான ஆலோசனைகளை பெறுவதற்கு நான் முதல்வன் என்கிற திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தி இருக்கிறது. இப்படி பள்ளி கல்வியை ஊக்குவிக்கிற வகையிலே பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசு செய்து வருகிறது. ஆனால் 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கட்டாய தேர்ச்சி முறையை ரத்து செய்யுங்கள் என்று ஒன்றிய அரசாங்கம் அழுத்தம் கொடுக்கிறது. பார்ப்பதற்கு தெரியும் தமிழ்நாட்டுக்கு தான் இதை ஏற்கவில்லை என்று. ஆனால் 18 மாநிலங்கள் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த நிதியை நிறுத்துவதெல்லாம் அதற்காகத்தான் ஒன்றிய அரசாங்கம். நீங்க ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? எல்லா மாநிலமும் ஏத்துக்குச்சே, எல்லா மாநிலமும் ஏத்துக்குச்சே. அதை தமிழ்நாடு அரசு ஏற்காததற்கு காரணம், ஒடுக்கப்பட்ட குழந்தைகள், பழங்குடியின குழந்தைகள், இன்னும் கிராமப்புறங்களிலே கல்வி போய் சேராத இடத்திலே அடிப்படையிலிருந்து முதல் தலைமுறையாக எழுந்து வரக்கூடிய பிள்ளைகள், அவர்கள் கல்வி கற்க வேண்டும் என்றால் 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சியை அனுமதிக்க வேண்டும்.
ஒரு லைசன்ஸ் அப்ளை பண்ணா 8ஆம் தேர்ச்சி தேவைப்படுது. ஒரு பால்வடி பொறுப்பாளருடைய வேலையில சமையல்கார வேலை வரணும்னா அடிப்படை கல்வி 8ஆம் வகுப்பு வரை தேவைப்படுது. அப்படி அந்த வேலைக்காவது அவங்க போகணும்னா ஒரு சர்டிபிகேட் தேவைன்னா 8ஆம் வகுப்பு வரையாவது கட்டாய தேர்ச்சியை போடுங்க. இந்த சமூக நீதி பார்வையில் தமிழ்நாடு அரசு அதை இயக்கிக் கொண்டிருக்கிறது. நாளைக்கே இந்த கல்வித்துறையும் தூக்கி சென்ட்ரல் இதுல போட்டாங்கன்னா அதையும் பின்பற்றி தான் ஆகணும். தேசிய கல்விக் கொள்கை கீழ் வந்தா அதையும் பின்பற்றி தான் ஆகணும். இப்ப இந்த அடிப்படையில் இதை தமிழ்நாடு அரசு எதிர்த்து வருகிறது. விஸ்வகர்மா யோஜனான்னு ஒரு திட்டம். அந்தந்த குல தொழிலை செய்ய வேண்டும், சாதி தொழிலை. அந்தந்த தொழிலை செய்பவர்களுக்கு நிதி வழங்கப்படும். அந்த சாதியை சேர்ந்தவர்கள், செருப்பு தைக்கிற சாதியை சேர்ந்தவர்களுடைய மகன் செருப்பு தைப்பதற்கு லோன் வழங்கப்படும். அவர் வேற கடைலாம் வைக்க முடியாது. அவர் சலூன் கடைக்காரலாம் முடிவு பண்ண முடியாது. அதே போல கூட பின்னலாம், கூட்டு தயாரிக்கலாம், வேற கம்பெனிக்கெல்லாம் போக முடியாது, லோன் தர மாட்டாங்க. அந்த சாதி தொழிலை செஞ்சாதான் லோன் தருவாங்க. அதையும் 18 வயசுக்குள்ள செஞ்சிடணும். 18 வயசு நிரம்பின உடனே நீங்க விண்ணப்பிச்சு தொழிலை பெருக்கிட்டு போயிடலாம், படிக்கலாம் தேவையில்லை. இப்ப இந்த அளவுக்கு கல்வியை மட்டுப்படுத்துவதற்கு ஒன்றிய அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை எடுக்கிறது. அதை போன்ற ஒரு முயற்சி தான் தமிழ்நாட்டிற்கு நிதியை நிறுத்துவதாக இருக்கலாம், அல்லது இதை போன்ற திட்டங்களை கொண்டு வருவதாக இருக்கலாம். அதை தமிழ்நாடு அரசு ஏற்க மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறது. காரணம் என்ன? இந்தியாவிலேயே உயர்கல்வி சேர்வுகளின் எண்ணிக்கையில் அதிகமாக சதவீதத்துடையது தமிழ்நாடு. இந்தியாவின் சிறந்த 100 கல்வி நிறுவனங்களில் 18 தமிழ்நாட்டில் இருக்கிறது. இந்தியாவின் சிறந்த 100 பல்கலைக்கழகங்களில் 22 தமிழ்நாட்டில் இருக்கிறது. இந்தியாவின் 100 சிறந்த கல்லூரிகளில் 37 தமிழ்நாட்டில் இருக்கிறது. இந்தியாவின் மிகச்சிறந்த 100 என்ஜினியரிங் காலேஜுகளில், பொறியியல் கல்லூரிகளில் 14 தமிழ்நாட்டில் இருக்கிறது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் 38 அரசு மருத்துவக் கல்லூரிகள். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய கல்வி வேலைவாய்ப்பு சிஸ்டம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. இந்த கல்லூரி கல்வியில் சிறந்து வர வேண்டும் என்றால் பள்ளி கல்வியை வலுவாக அமைக்க வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த அரசாங்கம் இதுவரை ஆட்சி செய்திருந்தாலும் அது காமராஜர் காலத்தில் இருந்தே பள்ளி கல்வி குழந்தைகளுடைய நலனை முக்கியமாக வைத்துதான் அவர்கள் இயங்குவார். அவர்களுக்கு செருப்பு வழங்குவது, பாட புத்தகங்கள் வழங்குவது, சத்துணவு அமைப்பது, அதே போல மதிய உணவை கொண்டு வருவது, அதில் காலை உணவை இப்பொழுது அறிமுகம் செய்திருப்பது, மிதிவண்டி வழங்குவது, லேப்டாப் வழங்கியது, இப்படி பல்வேறு விதமான சலுகைகளை பள்ளி குழந்தைகளுக்கு அளிப்பதற்கான காரணம் எஜுகேஷன் சிஸ்டத்தில் வலுவாக தமிழ்நாட்டை உருவாக்கினால்தான் இந்தியாவிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆட்படாமல் இருக்கிறது. இந்தியா முழுக்க வடமாநிலங்கள் ஆதிக்கம் செலுத்துற பாஜக கட்சியால தமிழ்நாட்டில் வலுவா கால் ஊன்ற முடியல. ஏனென்றால் கல்வியில் சிறந்து விளங்குகிற தமிழ்நாட்டை அவர்கள் உருவாக்குகிறார்கள். அறிவோடு சிந்திக்கக்கூடிய தமிழ்நாட்டை உருவாக்குகிறார்கள். இன்னும் சமூக நீதி அடிப்படையிலே கல்வி போய் சேர வேண்டிய பிள்ளைகள் ஏராளம் இருக்கிறார்கள். சமூக அமைப்பு அப்படி, வாழிடம் அப்படி. பழங்குடியின பிள்ளைகள், நரிக்குறவர் சமூகத்தைச் சேர்ந்த பிள்ளைகள் இன்னும் எஜுகேஷன் போய், இப்போதான் நாம பழங்குடியின பெண்ணிலிருந்து ஒரே ஒரு தேர்ச்சி பெற்று சிவில் நீதிபதியாக வந்திருக்கிறார், அவரை நாம் பாராட்டுவோம், கொண்டாடுவோம். நரிக்குறவர் சமூகத்திலிருந்து ஒரு என்ஜினியர் வந்து விட்டார், பாராட்டுவோம், கொண்டாடுவோம். இன்னமும் இந்த நாடு விடுதலையாகி கிட்டத்தட்ட 75 ஆண்டை கடந்து விட்டோம். நாட்டினுடைய அரசியல் சட்டம் வகுத்து வழங்கப்பட்டு குடியரசாகி 75 ஆண்டுகளை நெருங்கிவிட்டோம். ஆக இந்த காலத்திலும் கூட இன்னும் முதல் வழக்கறிஞர், முதல் டாக்டர், முதல் என்ஜினியர் என்று எத்தனையோ சமூகங்கள் இன்னும் முதல் என்று உருவாக்கி கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்களை எப்படியாவது கைதேர்த்து விட வேண்டும், அவர்களை எப்படியாவது முயற்சி செய்து படிக்க வைத்து விட வேண்டும் என்பதற்கிற சமூக நீதி பார்வையில் தான் தமிழ்நாட்டிலே 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களின் கட்டாய தேர்ச்சி சதவீதம் அறிமுகத்தில் இருக்கிறது. அது தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என்று தமிழ்நாடு கல்வித்துறை அறிவித்திருக்கிறது. இது தொடரும். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.